அப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பார்க்குறேன். அதாவது எங்க அம்மா இப்பலாம் என்ன வந்து ஒரு விஷயத்துக்காக திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா, எனக்கு ஞாபகம் இல்ல, ஞாபக மறதி அதிகமா இருக்கு அப்டின்ட்டு. ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த காலா படத்துல பார்த்தீங்கன்னா, ரஜினி அவங்க எக்ஸ் கிட்ட பேசுவாங்க. என்னன்னா வந்து, "இன்னமும் நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்த என் ஞாபகம் கண்ணுக்குள்ளேயே இருக்கு, ஞாபகம் இருக்கு" அப்டின்னுவாரு. அதே மாரி தாங்க நானும். இந்த 10த் முடிச்சு 11த் போகும்போது அட்மிஷன் போடுவாங்க. லைக் இப்போ கூட நான் அத பத்தி பேசும்போது, நான் அந்த டைம் லைன் போயிட்டு அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா, நான் அந்த விஷுவல்ஸ என் கண்ணு முன்னாடி கொண்டு வருது. என்னோட பிரெயின் அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அந்த விஷயத்த. எங்க அப்பாவுக்கு கால் பண்றேன். கால் பண்ணி, "அப்பா இந்த மாரி அட்மிஷன் போடுறாங்க வாங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு திரும்புறேன். அப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பார்க்குறேன். ரெமோ படத்துல விட்டா சுக்குன்னு வந்து இங்க சொருவிச்சு. இன்னைக்கு அப்படியே அவள பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவ அன்னைக்கு வந்து ஒரு லாவெண்டர் கலர் டீ ஷர்ட் குட்டி குட்டியா அதில பொம்மை. ப்ளூ கலர் ஜீன்ஸ், ஒரு கட் ஒயிட் அந்த லாவெண்டர் கலர்லயே ஒரு கொஞ்சம் டார்க் ஒரு வாட்ச். அதுக்கப்புறம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆம், ஆர்ச் மாரி ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா? அந்த ஏர் பேண்ட் ஒண்ணு போடுவாய்ங்க. அந்த மாரி ஒண்ணு போட்டு அவங்க அப்பாவோட அட்மிஷன் போடுறதுக்காக வந்திருக்கேன். நான் இங்க வந்து பார்க்குறேன். லைக் லைக் அது இன்னமும் என்னால அது மறக்கவே முடியாது. அப்பலாம் நான் சரி காமெடியா இருப்பேன். இப்பயே காமெடியா தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்பலாம் மீச, தாடி எதுவுமே இருக்காது. முடி ஒட்ட வெட்டிக்கிட்டு, எண்ணெய் வடிஞ்ச மூஞ்சா இருப்பேன். காமெடியா இருக்கும். லைக் அதெல்லாம் சீரியஸா அந்த டைம்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து அந்த விஷயம் மட்டும் இல்ல. நெறைய விஷயங்கள் அந்த பொண்ணு சுத்தி இருக்கிறது வந்து என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த பொண்ண பார்க்க போறது, அவனுங்க வந்து "டேய் அந்த பொண்ணு உன்ன தான் பார்க்குறா" அப்படிலாம் சொல்றது. இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் இன்னமும் ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்போ நெனச்சாலும் சந்தோஷமாவும் இருக்கும். ஒரு பக்கம் அப்படியே கண்ணும் கலங்கும். இப்போ ஸ்கூல்ல படிச்ச போயமோ, இல்ல திருக்குறள் அப்படிலாம் ஏதாவது கேளுங்களேன், ஒண்ணு கூட ஞாபகமே இருக்காது. இப்போ காலேஜ்ல படிச்சதே ஞாபகம் இருக்காது. ஆனா இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஞாபகம் இருக்கு. என்ன மாரி நெறைய பசங்க இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு கோல்டன் மெமரீஸ் டேஸ்.